அவர் நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் அவர் 1000 பேர் 1000 விமர்சனம் பண்ணுவாங்க. இது காழ்ப்புணர்ச்சியில் பேசுறது தலைவரே. ஐயோ இது என்ன காழ்ப்புணர்ச்சியில் பேசுறது, காழ்ப்புணர்ச்சியில் விஜய் பிள்ளையார் சொல்லின்னு அப்படி இல்லை. அதை அவங்க தொண்டர்கள் விரும்புகிறாங்க, தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புகிறாங்க. பொதுச் செயலாளர் பேசுகிற இடங்கள்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக இதெல்லாம் எங்கள் கட்சி அந்த தரந்தாழ்ந்து போகிற கட்சியே கிடையாது. அவர் உண்மையிலேயே டிடிவி தினகரன் இந்த கட்சியில் எம்பியாக இருந்தவர், எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்கார். அதிமுக தொண்டன், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன். எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? 53 ஆண்டுகளில் கூட்டணி சேர்ந்தால் தோல் கொடுப்போம், தோளில் தூக்கிட்டு கொண்டாடுவோம். எங்களை எதிர்த்தா கீழே போட்டு மிதிச்சுட்டு போவோம். இதான் அதிமுக வரலாறு, அதிமுக தொண்டனுடைய வரலாறு. எங்கள் தலைவர்கள் சாமின்டா சாமி, சாணிடா அப்படின்னா சாணி. இதுதான் எங்கள் அதிமுக வரலாறு. புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, இப்போ எடப்பாடியும் சரி, யாரை சாமின்னு சொல்கிறாங்களோ அவங்கள தூக்கிட்டு போவோம். எப்போ அவர் சாமி இல்லைப்பா, நம்மளை தோல்லே உட்காந்துக்கிட்டு எங்கள் தோலில் உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்க முடியும். அதை நாங்கள் பொதுச்செயலாட்டம் சொல்லுவோம். சொல்லும்போது அப்போ அவர் என்ன சொல்லுவார், அப்போ கீழே போட்டு மிதிங்கப்பா அப்படின்வார். எந்த கொடியும் அவர் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொன்னால் இது போனால் ரொம்ப விகாசாக போயிடும். அதிமுகக்கான அந்த மாதிரி இழிபிறவி இல்லை. அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சியை மதிக்கலைன்னு இல்லை, எந்த கட்சியும் மதிக்கலைன்னு இல்லை. அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்கள் இல்லை. எங்கள் கட்சி கொடியை தான் தூக்குவோம், எங்கள் கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவே எங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க, எங்களோட மாவட்ட செயலாளர் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏப்பா நம்ம ஆளு கொடியே தூக்க மாட்டேங்க. பூரா பார்த்தா கூட்டணி கட்சி, அங்கே பார்த்தா பார்வர்ட் பிளாக்கு, மூவேந்தர் முன்னணி கட்சி, எல்லா கட்சி கொடியும் பிடிக்கும், நம்ம கொடியை பிடிக்க மாட்டேங்க. எங்கள் கட்சி கொடி பிடிக்கிறதே அவ்வளோ இல்லை. அதில் அடுத்த கட்சி கொடியை போய் பிடிச்சி ஆட்டுவாம்மா. இது என்னங்க தேவையில்லாத கேட்டு இதெல்லாம் எங்களை கோவப்படுத்தாதீங்கப்பா. என்ன நீங்கள் அது மதுரைக்காரன்கிட்ட போய் இதெல்லாம் கேட்காதீங்க. விஜய் அடுத்த ட்ராக்கு வாங்க, அதை முடிச்சாச்சு, அடுத்த ட்ராக்கு வாங்க.